தென்னிந்திய நடிகர் சங்கம் கட்டிடம் உருவாகுமா, பாதியிலே நிற்குமா, என்ன பேர் வைக்க போறாங்க? பல பேர் விஜயகாந்த் பேரை வைக்கணும்னு சொல்றாங்களே, இது எப்படி சாத்தியம் ஆகுமா? நடிகர் சங்கத்தில் யாரெல்லாம் தலைவர்களாக இருந்தாங்க, இன்னைக்கு என்ன நிலைமை, அதுதான் பார்க்க போறோம். இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் பாகவதர்ல தொடங்கி சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், எம்ஆர் ராதா, அதற்கு பிறகு ராதா ரவிக்கு பிறகு விஜயகாந்துக்கு பிறகு சரத்குமார் விஷால். ஆனா இன்னைக்கு நடிகர் சங்கம் கட்டிடம் கட்ட முடியல, அவனால கட்டிடம் கட்ட முடியல. ஏன் விஜயகாந்த் இதுல இருந்து விலகினாரு? விஜயகாந்தே கட்டியிருக்கலாமே அப்படின்னா, எஸ்பி சேகர் அப்படின்ற ஒரு நாடக நடிகர் கலைஞன், அவரும் பெரிய அரசியல்ல எல்லா பன்முகமும் கொண்டவர். அவர் சொல்றாரு, ஒரு கடிதம் எழுதுறாரு, சார் விஜயகாந்த் சார், உங்களுடைய அதிகாரம் என்பது அரசியலுக்கு போன பிறகு நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடாது சார், அஜெண்டால இருக்கு, நீங்க பதவி விலகணும். அடுத்த நாளே தார்மீக பொறுப்பேற்றுக் கொண்டு அதிலிருந்து விலகி சரத்குமாரை அந்த தலைவராக ஒருமிதமாக நான் இல்லாத காலத்தை அவர் இருப்பார் சொல்லி ஏகமனதாக தேர்ந்தெடுத்து அவர் அந்த பதவியில் போட்டுட்டு இவர் விலகிறாரு. இதில் அதிக ஆண்டுகள் இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் 13 ஆண்டுகள் விஷால் இருக்கிறார். ஆனால் 6 ஆண்டுகள் தான் இருந்தார் விஜயகாந்த் அவர்கள். 6 ஆண்டுகளில் என்ன சாதித்தார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஆரம்ப காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலத்தில் கூட கடன் இருந்து கடனை திருப்பி அடைக்க முடியாமல் அது ஒரு இடத்துல வட்டிக்கு இருந்து அது ஆண்டு சந்தாக்கள் அந்த மாதிரி கொடுக்க முடியாமல் பெரிய ஒரு சொல்லில்லாத துயரத்தில் இருந்துச்சு. விஜயகாந்த் கலை நிகழ்ச்சி நடத்தி அதை மீட்டாரு, பல கோடி ரூபாய் வச்சுட்டு போனார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு கட்டடம் கட்டணுங்க அப்படின்னு சரத்குமார் சொல்றாரு. சரத்குமார் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கட்டி எழுப்புனா பெரிய பண செலவு, பொருள் செலவு பண்ணணும். ஒரு தனியாருக்கு விட்டுட்டோம்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸுமே கட்டுவாங்க, நமக்கு ஒரு மேலே ஒரு வளாகம் கொடுத்துருவாங்க, இந்த வளாகத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நமக்கு வரும், அவங்களே கட்டிடுவாங்க, ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு லீஸு கூட்டா போதும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. இல்லைங்க, இவருக்கு பல கோடி ரூபா கை மாறி இருக்கு, இவர் கட்ட மாட்டாரு, அதெல்லாம் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி விஷாலு, கார்த்தி, கருணாசு, நாசரு இவங்கெல்லாம் சொல்லி ஃபைட் பண்ணி ஒரு டீமா ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இடத்துல ஜெயிச்சிடறாங்க. ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த கட்டடத்தை கட்டணும்னு முடிவு எடுக்கிறாங்க. முடிவெடுத்தா அதில் என்னென்ன போடுறாங்க, ஏற்கனவே இருந்த பணம், ஏற்கனவே இவங்க கலை நிகழ்ச்சி நடத்துனது, இவங்க ஃபண்டு டொனேட் பண்ணி போட்டது எல்லாம் போடுறாங்க. போட்டும் பத்தல. 40 கோடி ரூபாய்க்கு மேல கடன் வாங்கலாம் என்று எந்த நிலத்தை மீட்டாரோ விஜயகாந்த், அதே நிலத்தை கொண்டு போய் அடகு வச்சு 40 கோடி ரூபாயை முன்னெச்சரிக்கையாக 20 கோடி ரூபாய் அதில் வாங்கி போறாங்க. அப்பயும் முடியல. இன்னைக்கும் பாதிக்கு மேல எழும்பாம முக்காவாசி உள்கட்டமைப்பெல்லாம் முடியாம அப்படியே கிடக்கு. இந்த நிலையில இந்த கட்டடத்துக்கு உள்ளரங்கத்துக்கெல்லாம் பேர் வைக்கணும் அப்படின்றாங்க. விஷால் போய் என்ன சொல்றாரு, கலைஞர் பேரும் ஸ்டாலின் பேரும் இணைச்சு வைக்கணும் அப்படின்னு. யார இதற்கு துளியும் சம்பந்தம் இல்லாத கலைஞர் பேரையும் ஸ்டாலின் பேரையும் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் தங்கள் பேரை வைக்க வேண்டுமோ காலம் கடந்து நிக்கணும்ன்றத இந்த ஆளுங்கட்சி விரும்புவாங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள் விரும்புவாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் தருவாங்க. அந்த ஆனா முதல்ல ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு 3 விஷயம் தேவை. துணிவு, தைரியம், தன்னம்பிக்கை. இந்த 3ம் இருந்தால்தான் எதையும் செய்து காட்ட முடியும். என்றால் தன்னம்பிக்கையை விட, முயற்சியை விட அதிகமாக பாடுபட வேண்டும். அவன் தான் காலத்துக்கு கடந்து நிற்பான். அப்படிப்பட்ட நிற்பவன் தான் விஜயகாந்த். இல்ல ஏன் சொல்றேன்னா, நக்கி பிழைக்கின்ற நடிகர் சங்கம் என்பது 3 விஷயத்தை கடைபிடிக்காது. ஒன்று நம்பிக்கைன்றது எவன் மேலே வைக்க மாட்டான். அதே போல பணமா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், இதை 3ஐயும் அடையணும்னு நினைப்பான். இவனுக்கு கொஞ்சம் கூட விசுவாசம்னே இருக்காது. இந்த நடிகர் சங்கம் ஒட்டுமொத்தையா இருக்கிறவனுக்கு விஜயகாந்தை கண்டா பிடிக்காது. விஜயகாந்த் நிறைய பேர் மதிக்க மாட்டான். நல்லவனா இருந்தா இந்த உலகத்துல நிறைய பேருக்கு பிடிக்காது. கட்டிடத்தை கட்ட முடியாம இருக்கிறான், கட்டவும் மாட்டான். இன்னும் கொஞ்ச நாள் ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கினால் இந்த கட்டிடம் நிற்க போகுதுன்ற சொல்லுகின்ற இந்த கட்டிடத்துக்கு ஏன் விஜயகாந்த் பெயரை வைக்க வேண்டும்? இந்த கட்டிடம் ஒரு நாளும் வராது. இதில் ஊழலும் நம்பிக்கை இல்லாத தன்மையும் நிச்சயமாக இது வழக்கு மன்றத்தில் தான் போய் சேரும். எந்த நாளும் உருவாகாது. இன்னும் 40% விழுக்காடு கூட அந்த கட்டிடம் கட்டி முடியவில்லை. இன்னும் 50 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கட்டிடம் முடிய போவதில்லை. இதுதான் உண்மை. இத்தனை நடிகர்கள் இருந்து கோடிக்கணக்கான சம்பளம் பெற்றுக்கொண்டு நடிகர் சங்கத்துக்காக ஒரு ரூபாயை கூட கிள்ளி கொடுக்காதவன். இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்த் அவர்கள் பல நலிவடைந்த கலைஞர்களுக்கு பென்ஷன் திட்டம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பேற்பட்டவர்களுக்கு ஓய்வு திட்டம் கொடுக்கணும், அவர்களுக்கு மருத்துவ செலவு கொடுக்கணும், அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்து நிறைய ஷூட்டிங் பாட்டுக்கு போய் நம்ம நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களா போய் பாருங்க. பல படங்கள் வெளிவராத போது சினிமா துறையோட அரங்கத்தோடு பேசி அந்த படங்கள்லாம் வெளியிடணும் என்று தானாக முன் 6 மணிக்கு மேலே வேலை எடுத்து இரவு 10 மணி வரைக்கும் அந்த 4 மணி நேரம் பார்த்து நிறைய நடிகர்களை ஊக்குவித்து நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, இன்னும் வரணும், படத்தில் வாய்ப்பு கொடுக்கணும் என்று தன்னையே அர்ப்பணித்த தலைவன். இந்த நடிகர் சங்கத்தில் பல பேரை கேட்டால் சொல்லுவான், நடிவடைந்த கலைஞர்கள் விஜயகாந்த் இருந்தா என்னை காப்பாற்றிருப்பார், விஜயகாந்த் இருந்தா என்னை பார்த்துருப்பாருன்னு. அப்பேற்பட்ட தலைவனாக பேர் எடுத்த ஒரு தலைவன் வரலாறு சொல்லும் இந்த நடிகர் சங்கத்தில் ஒரு தலைவன் இருந்தான், ஆகச்சிறந்த தலைவன். அவன் எல்லா மனதிலும் இடம்பெற்றவன், எல்லோருக்கும் உணவளித்தவன், இந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவன் என்று வரலாறு சொல்லும். இந்த கட்டிடத்துல பேர் வச்சுதான் விஜயகாந்தனுடைய பேர் இருக்குமா? இந்த கட்டிடத்துக்கு என்னைக்கும் விஜயகாந்த் பேரை வைக்க வேண்டும் என்று நடிகர் சங்கம் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு விசுவாசமே கிடையாது. சுயநலத்தோடு இருப்பவன். இவ்வளவு பணம் பெற்றுக் கொண்டும் கூட நடிகர் சங்கத்தில் இத்தனை பேர் இருந்து கூட ஒரு தூணை கூட அவனால் உருவாக்க முடியவில்லை என்றால் இவன் ஆண்மையற்றவன், ஆளுமையற்றவன், இவன் அகராதியின் உச்சத்தில் இருப்பவன், எவராலும் காலில் விழுந்து நக்கி பிழைக்கின்ற கூட்டம்.
நாசரா இருக்கட்டும், விசாலா இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், சிவகுமாருடைய மகனாக இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், இவனெல்லாம் சுயநலத்தின் உச்சம். எங்க பணம் கிடைக்குது, எங்க பெண் கிடைக்குது, எங்க போதை கிடைக்குது என்று ஓடி திரிவன் எவன் எப்படி பில்டிங் கட்டி முடிப்பான்? தன்னையே அர்ப்பணிப்பவன் ஒருவன் தான் இந்த பில்டிங்கை கட்டி முடிக்க முடியும். அது இவனால என்னைக்கும் முடியாது. இந்த கட்டிடம் பாதியிலே தான் நிற்க முடியும். ஒரு நாளும் கட்டிடம் முடிவடையாது. இதுதான் என்னுடைய கருத்து.